ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சென்னையில் இருக்கிற மாமல்லபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா ஒரு மீட்டப் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அது இன்றைக்கி சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருந்திருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற மக்களை ரொம்ப சேஃப்டியாக பார்த்தோன்னா பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்த்தோன்னா ரூம் எடுத்து தங்க வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவுமே பார்த்தோன்னா வந்து பார்த்து கவனித்து தான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அதை வந்து மீட் பண்ணதுக்கப்புறமா சில ஆறுதல்களும் பேசியிருக்காரு, நிறைய கண்ணீர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதுக்கப்புறமா அந்த குடும்பங்களுக்கு தேவையான எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி அப்படின்றது தளபதி விஜய் அவர்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டாரு. அதை அவர் சொல்லியிருந்தாலும் இப்போ அந்த குடும்பங்களுக்கு நேராக பார்த்தோன்னா அவர் சொன்னது அப்படின்றது இன்னும் ஒரு அழுத்தமான பார்த்தோன்னா உண்மை அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்களோட கல்வி செலவு, அதுக்கப்புறமா வந்து கடன் பிரச்சனை, ஆயுள் காப்பீடு, இந்த மாதிரி எல்லா தேவையான பிரச்சனைகளுக்கும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டாரு. இது அந்த குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையெல்லாம் விட இன்னும் 2 விஷயங்களை தளபதி முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த குடும்பங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த சம்பவம் நடந்ததுக்காக. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, கரூர்லேருந்து நான் உங்களை சென்னைக்கு வர வச்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கூடி சீக்கிரமாகவே கரூர்லேயும் வந்து உங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வீட்டில் தனித்தனியாக நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை வந்து தளபதி சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கப்புறமா என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் விஜய் அவர்கள் இதை பண்ணாமையே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கே வருது. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சி மேலே பல விமர்சனங்கள், பல எதிர்ப்புகள் அப்படின்னு எல்லாமே கிளம்பிட்டு தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது கிளம்பும் அப்படின்றது முதலே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் இதை பற்றி முதலே பார்த்தோன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா, நம்ம தாவேகா கட்சிக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் இருக்கிற அந்த நெருக்கடி, அந்த பிரச்சனை, கரூருக்குள்ளேயே போக விடாமல் அவரை வச்சிருக்கிறது, அவருக்கு எந்த இடத்துலையுமே பர்மிஷன் கிடைக்காமல் இருக்கிறது, அனுமதி பார்த்தோன்னா காவல்துறை சைடிலிருந்து கிடைக்காமல் இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நாள் கடந்துகிட்டே இருக்குது. இன்னையோட 30வது நாள். ஸோ இதுக்கு மேலே பார்த்தோன்னா அவங்கள மீட் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்றக்காக விஜய் அவர்கள் இப்படி கூப்பிட்டு மீட் பண்ணிட்டாரு. இதை வந்து அவரோட நிலைப்பாட்டிலேருந்து பார்க்கும்போது சரிதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது ஏற்புடையதா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. இது வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத நம்மளோட ஒப்பீனியன் கூட. நான் வந்து இது முதலே சொல்லியிருப்பேன், இப்பவும் பார்த்தோன்னா அதே தான். இந்த விஷயத்தை தாவேகா பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி கூட பார்த்துருக்கலாம், இந்த பிரச்சனைன்றது வராமல் இருந்திருக்கணும் அப்படின்றக்காக தான். நயாவை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லலாம் இந்த மாதிரி மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்ணுறது, பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால் கூப்பிட்டு பார்த்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அது ஓகே தான். ஆனால் அப்படியே இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, போன மாதம் இதே டேட்டில் பார்த்தோன்னா கரூர் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்து தளபதி விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா விடாமல் அடிச்சிட்ருக்காங்க. பட் அதில் இந்த ஒரு வாரமாக இந்த இஷ்யூ வந்து பெரிய அளவில் பார்த்தோன்னா பேசப்படலை, ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. அந்த அளவு பார்த்தோன்னா குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இப்போது நம்மளை பார்த்தோன்னா ஆல்ரெடி பேசுறதுக்கு வாடகை வாய்கள் ரெடியாக இருக்குது. எப்படா கிடைக்கும், என்னடா கிடைக்கும் அப்படின்னு பேசுறதுக்காக ரெடியாக உட்காந்துருக்காங்க ஒரு கும்பல். அதுங்க பேசினா கூட பரவாயில்ல, அது அவங்களோட முடிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் அவங்க கடத்துறாங்க. மக்கள் மத்தியில் கடத்தும் போது அது ஒரு நெகட்டிவான விஷயமா வந்து மக்கள் மனசில் பதியுது. அதுக்கு இப்போ நிறைய எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த பிரச்சனையை நம்மளே வாண்டடாக பார்த்தோன்னா எங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு நம்மளே எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத இப்போ பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் பார்த்தோன்னா பனையூர் தான் கூட்டிகிட்டு வந்து மக்களை மீட் பண்ணுறாரு, அவர் வந்து மக்கள்கிட்ட போக மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் பனையூருக்கு மக்களை கூட்டிகிட்டு வந்து பேசுனதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ப்ராப்பரான ரீசன் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு தான் நம்மளும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த விஷயத்தை பார்த்தோன்னா மிகப்பெரிய சென்சிட்டிவாக மாற்றுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது விஜய் அவர்களுக்கும் தெரியும், கட்சியில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ இதுக்கு நம்மளே பார்த்தோன்னா ரூட்டு போட்டு கொடுத்து இப்போது அமைதியாக இருந்த எல்லாரையுமே மறுபடியும் பார்த்தோன்னா இந்த விஷயத்து மூலமாக வச்சு அடிக்க ஆரம்பித்ததுக்கு நம்மளை தான் காரணமே தவிர வேறு யாரும் காரணம் சொல்ல முடியாது. பனையூர் பண்ணையார் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ நம்மளும் பார்த்தோன்னா அதுக்கு ஈஸியாக வந்து ஒரு காரணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி இந்த பிரச்சனை நடந்துருச்சு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மன ஆறுதலுக்காக அதை போய் பார்க்குறது தப்பு இல்லை, அந்த மக்கள் இதையே விட்டால் பார்க்க முடியாமல் போயிடும் அப்படின்றக்காக விஜய் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட மன ஆறுதலுக்காக விஜய் அவர்கள் அவங்கள சந்திச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா முடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கவே கூடாது. ஏன்னா இப்போ நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட சொந்த முடிவு அப்படின்றது இந்த இடத்துல ஈடுபடாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா யாரோட முடிவு அப்படிங்கிறது அவர் எடுத்திருக்கணும் அப்படின்னா,
மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு முடிவு. கரூர் போய் மக்கள் பார்த்தோன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நடக்கும்னு நம்பினாங்க. தாவேகம் அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போய் தான் பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு முடிவை தாவேகம் எடுத்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ அந்த முடிவில் பார்த்தோன்னா பேக் அடிச்சு இவங்களை கூட்டிகிட்டு வந்தது இப்போது தாவேக்காக மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் தான். இது எல்லாத்தையும் தாண்டி தொண்டர்கள், தளபதியோட தொண்டர்கள், இவங்களும் பார்த்தோன்னா அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ இது மக்களோட குரல் ப்ளஸ் தொண்டர்களோட குரல் அப்படிங்கும்போது இதுக்கேற்ற மாதிரி தான் முடிவு அப்படிங்கிறத தாவேக்கா எடுத்திருக்கணும், விஜய் அவர்களும் எடுத்திருக்கணுமே தவிர நம்ம அந்த மக்களை பார்த்தே ஆகணும், இதை விட்டால் வேறு வழி இல்லை, அந்த 41 குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அப்போ தான் பார்த்தோன்னா நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சொந்த பிரச்சனைக்காக பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கவே கூடாது. இந்த இடத்துல மக்கள் முடிவு பண்ணுறதையும் தொண்டர்கள் முடிவு பண்ணுறதையும் தான் பார்த்தோன்னா ஒரு கட்சி அவங்களோட சொந்த முடிவாக எடுக்கணும். ஏன்னா பொது வாழ்க்கைன்னு வந்துட்டு இருக்கும்போது நம்ம அவங்களோட முடிவு எழுதுவோ அதுதான் பார்த்தோன்னா அதுபடி தான் நகர்ந்து போகணும். ஏன்னா அவங்களுடைய வாக்குகள் தான் நம்ம வாங்க போகிறோம், அவங்களோட வாக்குகள் தான் நம்மளை பார்த்தோன்னா ஆட்சியில் அமர வைக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான முடிவு தேவைப்படுதோ அந்த முடிவு தான் நம்ம எடுக்கணுமே தவிர நம்மளோட பிரச்சனைக்காக ஒரு முடிவுன்றதை எடுத்து இதை பண்ணுறது கட்சிக்கு சரியாக வராது. தளபதி விஜய் அவர்களுக்கும் இது பயிர் தான். இப்போ கூட நான் இதை சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இந்த பேர் வந்துருச்சு, இந்த பேர் நீ காலகாலத்துக்கும் போகாது. அரசியல் கட்சிகளையே வேறு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணிட்டார் அப்படின்ற பேர் இப்போ பார்த்தோன்னா வந்துருச்சு. இப்படி ஒரு பெயர் ஒரு கட்சி மேலே வர்றது அது நல்லதுக்கு இல்லை. அதனால் இதை விஜய் அவர்கள் பண்ணாமே இருக்கணும் அப்படின்னு தான் நான் இதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். தாவேக்கா அது எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை நான் முன் வச்சுருந்தேன். சரி, ஓகே, அதை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளை ஒத்துக்கிட்டாலும் கூட இன்னொரு தப்பு இவங்க எங்கே பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை பற்றி எந்த ஒரு முன்னறிவிப்புமே பார்த்தோன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தலை, ப்ளஸ் தொண்டர்களுக்கு தெரியப்படுத்தலை. நியூஸ் சேனல்ஸில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, தாவேக்கா கரூர் மக்களை கூட்டிகிட்டு சென்னையில் விஜய் மீட் பண்ண போகிறாரு பனையூரில் அப்படின்னு வந்த உடனே நிறையா தொண்டர்களுக்கு அதிர்ச்சி. நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் தொண்டர்களே பார்த்தோன்னா பெரிய அளவில் பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் நடக்காது, தளபதி அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு. இன்னொரு சைடு விஜய் இதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்த்தோன்னா தப்பாக பொய்யாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்னும் கருத்து. ஸோ தொண்டர்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறதும் பார்த்தோன்னா இவங்க தான். அப்படி இருக்கிறப்போ அதுக்குண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன், அதாவது நாங்கள் இவ்வளோ நாளாக இதுக்கு முயற்சி பண்ணோம், இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் பார்த்தோன்னா எங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கல, யார் அழுத்தம் தர்றா, என்ன நடந்துச்சு, எதனால் இந்த முடிவு மாறுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தோன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம் 2 நாட்களுக்கு முன்னாடியே. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இப்போ நடக்கும்போது, இந்த நிகழ்ச்சி இப்போ நடக்கும்போது மக்களுக்கு தெரிஞ்சிடும், இதனால தான் அறிக்கை விட்டாங்க, இதனால தான் பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போல், அதனால தான் அவங்க போகாமல் இருந்துட்டாங்க, இப்போ அவங்கள கூப்பிட்டாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பெரிய அளவில் விமர்சனங்கள் வந்திருக்காது. அப்படியே விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் நம்ம தாவேக்கா தொண்டர்கள் காரணத்தை எடுத்து சொல்லி பேசி பார்த்தோன்னா ஆஃப் பண்ணி அப்படியே அமுக்கியிருப்பாங்க. இது நடந்திருக்கும். இதை அவங்க முன்கூட்டியே ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அறிக்கை வெளியிட்டாலோ இல்லை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாலும் கூட நடந்து முடிஞ்சிருச்சு, நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, எல்லார் மத்தியிலும் பார்த்தோன்னா ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருச்சு. அதெல்லாம் போய் அந்த நியூஸ் பரவ ஆரம்பித்து மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா ஒரு அவப்பெயர் ஏற்பட்டதுக்கப்புறமா அந்த ஒரு அறிவிப்பு கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான், கொடுக்கலனாலும் வேஸ்ட்டு தான். அதனால் பார்த்தோன்னா அப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இதை நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும், எதனால் நடக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆளுங்கட்சியோட அழுத்தமா, இல்லை காவல்துறையோட நெருக்கடியா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது நடந்திருக்கு அதனால தான் மாற்றிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய அளவில் பார்த்தோன்னா கட்சிக்கும் அவப்பெயர் வந்திருக்காது. இதையும் அவங்க பண்ணலை. சரி, யாருக்குமே தெரியாமல் இந்த நிகழ்ச்சி நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் பிளான் பண்ணியிருப்பார், இது ஒரு அரசியலாக்கப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நம்ம நினச்சாலும் 1 மாதமாக இதுதான் அரசியல். அதனால் இதை நம்ம வெளியே தெரியாமல் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சே பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கிறது அவர் போய் விஜய் எப்போ பார்ப்பார் அப்படின்னு தான். இந்த பார்த்துட்டு அப்படின்னு அஃபீஷியலாகவே பார்த்தோன்னா ஓப்பனாக வெளியே தெரிஞ்சே பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் இப்போதைக்கு தேவை. ஏன்னா அதை வச்சு அரசியலாக்கி விஜய் போய் பார்க்க மாட்டார் அப்படின்னு தான் நான் குற்றச்சாட்டு. அப்படி இருக்கிறப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியே பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்போ தெரியாமல் பண்ணியிருந்தாலும் கூட இப்போ தெரியாமல் போயிடுச்சாண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ பாசிட்டிவான நியூஸோட நெகட்டிவான நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. தளபதி விஜய் மேலே ஒரு அவப்பெயரும் வந்தாச்சு, கட்சி மேலேயும் வந்தாச்சு. இது எப்படி பார்த்தோன்னா நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு இடத்துல நம்ம சிக்கியாச்சு, அந்த இடத்துலேருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இந்த 1 வாரமாக பெரிய அளவில் அதை பற்றி பேசாமல் இருந்தாங்க. இப்போது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அங்கே போய் வர வச்சார், அங்கே இருக்கிறவங்க நீங்கள் வர வச்சு இன்னொன்று பார்த்தோன்னா நம்மளே வாடகை வாயிலுக்கு ஒரு தீனி போட்டோம். அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னா இப்போ எப்படி நம்ம சரி பண்ணுறது? இதுக்கு நிறைய தளபதி தொண்டர்களே பார்த்தோன்னா எதிர்ப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தளபதி அதை பண்ணார் அப்படின்னு மாதிரி அவங்களே பார்த்தோன்னா ஒரு மாதிரி மான வருத்தம் தான். இதில் எனக்கும் எந்த விதத்திலும் உடன்பாடு கிடையாது.
நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம போய் பார்க்கல அப்படின்ற பேரையும் தாண்டி இப்படி பார்த்துட்டோமே அப்படின்ற பேர் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகும், அதுதான் மிகப்பெரிய அளவில் கட்சிக்கு ஆபத்து, அதனால் வெயிட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த குடும்பங்களுக்கு நம்ம 20 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டும் போட்டாச்சு, அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செஞ்சு கொடுத்தாச்சு, அந்த குடும்பத்தையும் தத்தெடுத்தாச்சு, வீடியோ கால்லையும் ஃபோன் பேசியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இந்த நேரில் மீட் பண்ணுறது மட்டும்தான் குறையாக இருந்துச்சு, மற்றபடி எல்லா உதவிகளும் அவங்களுக்கு போய் சேர்ந்தாச்சு, எல்லாமே ஓகே. அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையானது அந்த அடிப்படை உதவிகள் தானே தவிர விஜய் அவர்கள் நேரில் வந்து பேசுகிறதையும் தாண்டி அந்த உதவிகள் தான் அது போய் சேர்ந்துருச்சு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்த்துக்கலாம், இந்த ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்து இதை தவிர்த்திருந்தால் கூட பார்த்தோன்னா இந்தளவுக்கு அவள் பேர் இப்போதைக்கு வந்திருக்காது. அவங்க போய் பார்க்கலன்னா கூட வராத ஒரு பேர் இப்போ அவங்களை இப்படி பார்த்துட்டாங்களே அப்படின்ற ஒரு பேர் தான் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் வைரலாக பராமரிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், விஜய் அவர்களோட நெருக்கடி என்ன, அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, எதனால் வந்து இது நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு வயசான அம்மாவுக்கோ ஒரு வயசான தாத்தாவுக்கோ இல்லை பெரிய அளவில் பார்த்தோன்னா மொபைல் யூஸ் பண்ணாத நபர்களுக்கோ கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத நபர்களுக்கோ எப்படி பார்த்தோன்னா இது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, விஜய் அவர்கள் செத்தது கூட போய் பார்க்கல, அவர் கூப்பிட்டு வச்சு பார்க்குறாரு அப்படின்னு இந்த வாடகை வாய்வல் பேசுகிறாங்கல்ல, அதுதான் நம்பும், அதுதான் நடக்கும். நியூஸில் மார்க்கொண்டு அங்கே என்ன போடுறாங்க அப்படின்னா ஆறுதல் பெறும் நிகழ்ச்சி அப்படின்னு நிறைய நியூஸில் பார்த்தோன்னா நியூஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் கூட யோசிக்கிறே திறன் இல்லாமல் அந்த குடும்பங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆறுதல் பெற நிகழ்ச்சி அப்படின்னு மாதிரி லூஸ் தனமாக போடுறாங்க. இதெல்லாம் நியூஸில் பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவரை பார்க்க போய் தானே இருந்தாங்க, அவர் போய் பார்க்காம கூப்பிட்டு வச்சு பார்க்குறாரு அப்படின்னு நிறைய பொதுமக்களே பார்த்தோன்னா திட்டிகிட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிடுது. இந்த அளவுக்கு அவள் பேர் யாருமே காரணம் இல்லை, நம்ம தாவேக்கா மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருந்தாலே நல்லதாக நடந்திருக்கும். ஆனால் அதை பண்ணாமல் இப்போது நம்மளே பார்த்தோன்னா அவங்க பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாளில் பேசிட்டு விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது? அதனால் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கவே கூடாது அப்படின்றதா பல தாவேக்கா தொண்டர்களோட கேள்வி. அதை வந்து தளபதி பண்ணிட்டாரு. ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் என்ன பண்ணுறாங்க? அவங்களாவது இதை பார்த்தோம்னா ஷேர் பண்ணியிருக்கலாம், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கலாம், இது மாதிரி அவங்கள மீட் பண்ணிட்டார் எல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம ஆகன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய உதவிகள் சேர்ந்துருச்சு. விஜய் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் நடுவில் பார்த்தோன்னா அந்த கட்சின்ற ஒன்று இருக்குது, அந்த அவப்பெயர்னு ஒன்று இருக்குது, அதை எப்படி நம்ம அளிக்கிறது? இனிமேலாவது இந்த மாதிரியான முடிவுகளை தவிர்க்கணும். அப்படி தவிர்க்காமல் இருந்தாலும் கூட என்ன ரீசனுக்காக நம்ம இதை பண்ணுறோம், ஏன் இதை நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வெளிப்படையான விஷயத்தை பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் கடத்திடுங்க, அதுதான் நல்லது. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைங்க, இல்லைன்னா அறிக்கை கூட வெளியிடுங்க. விஜயில் அதை கூட பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே பண்ணல. யார் பிரச்சனை தர்றா, ஏன் போக முடியல என்னன்றது சொன்னாலாவது பார்த்தோன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனால தான் அங்கே போக முடியல, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஓரளவுக்கு அது நார்மலைஸ் ஆகிரும். பேசுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு வெடிச்சிருக்காது, ஒரு நார்மலான விஷயமா முடிஞ்சிருக்கும். அதுவும் பண்ணாமல் நம்மளுக்கு நம்மளே பார்த்தோன்னா ஏன் கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்றத நம்மளுக்கு தெரியல. இந்த ஐடியாஸ் எல்லாம் ஏன் யாரும் சொல்கிறதே இல்லை, என்ன நடக்குது? சரி, கட்சியில் பல தொண்டர்களுக்கே குழப்பம், என்ன நடக்குதுன்றது தெரியல. தொண்டர்களுக்காவது பார்த்தோன்னா ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஐடி விங்க்னு இருக்குது, அவங்கள்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருந்தாங்க, அவங்க எதுவும் சொல்லியிருப்பாங்க. இல்லை விஜய் அவர்களே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கலாம், அதுவும் பண்ணல. ஏன்னா அவர் போடுறதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு பலம் எதுவும் கிடையாது, நம்ம பேசினா கூட பெரிய அளவில் தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் பார்த்தோன்னா எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கும். அவரும் இன்னும் அதை பற்றி பேசலை, எதுவும் சொல்லவே இல்லை. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமாவது என்ன பிரச்சனையா அப்படின்றத பேசுவாங்களான்றதும் தெரியல. ஆனால் அதுக்கு மேலே பேசினாலும் பார்த்தோன்னா அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஈடுபடாது. அதை முன்னாடியே சொல்லிட்டு தான் அந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதா என்னன்றது தெரியல. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம தாவேக்கா சைடு இந்த ஒரு மாதத்தில் பார்த்தோன்னா விஜயோட அந்த மன உளைச்சல், அவர் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தார், அவர் அதுலேருந்தே வெளியே வரணும். அந்த 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது விஜயோளுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் தான், அதையே வச்சுட்டு இருந்திருப்பார். ஒரு 2-3 நாளில் விஜய் தான் கொண்டுட்டார் அப்படின்னு கொலைகாரன் அப்படின்னு பழைய தூக்கி போட்டாங்க, அதையும் அவர் தாங்கிட்டு இருக்கணும். அதுவே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். அது எல்லாத்தையும் தாண்டி கட்சி நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கைது பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு மிகப்பெரிய டென்ஷன். இதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியாஸில் பேசுகிற எல்லாருமே கைது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடக்கம் நடக்குது. அதுக்கும் பார்த்தோன்னா விஜய்க்கு இன்னொரு அடி. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் பின்னாடி ஆளுமைகள் ஏதாவது இருக்கா, பிற அரசியல் தலைவர்கள் யாராவது இருக்காங்களா, எம்பி எம்எல்ஏ அப்படின்னு யாராவது அரசியல் சப்போர்ட் உள்ள நபர்கள் யாராவது இருக்காங்களா, அதிகார சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராவது இருக்காங்களான்னா யாருமே அவர் ஒருத்தராக தான் எந்திரிச்சு வரணும். அந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து ஃபேஸ் பண்ணி இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கேஸை போட்டு சிபிஐ கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் விஜய் அவரில் பார்த்தோன்னா ஜட்ஜு நீதிபதி கேள்வி கேட்டு அவதூறாக பேசி விஜய் அவரில் ஒரு ஆளே கிடையாது, கட்சியே கிடையாது அப்படின்னு பேசி அது வேறு இன்னும் மிகப்பெரிய ஒரு மான கஷ்டம். இன்னும் பார்த்தோன்னா பல விஷயங்களை பேசி அந்த மனுஷனை எந்த அளவுக்கு அமுக்க நினச்சாங்க அப்படின்றதும் தெரியும்.
அதிலிருந்தெல்லாம் மேலே வந்து எந்திரிச்சு இப்போ பார்த்தோன்னா ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகி அந்த குடும்பங்களை கூட்டிகிட்டு வந்து சந்திக்கிற அளவுக்கு தாவேக்கா வந்துருச்சு. இதில் பார்த்தோன்னா வேறு ஏதோ ஒரு கட்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படுத்திருக்கும், எந்திரிச்சிருக்காது. ஆனால் தாவேக்கா நின்றுச்சு. தாவேக்கா தொண்டர்கள் நம்மளும் பார்த்தோன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பல உண்மைகளை வெளியே பேசணும், பல விஷயங்களை பார்த்தோன்னா சொன்னோம். இது நடந்துச்சு. இப்படியெல்லாம் பண்ணி நம்ம கொஞ்சமாக மேலே எந்திரிச்சு வந்து அந்த ஸ்டாண்டர்டில் நிற்கும் போது இந்த பிரச்சனை கொண்டு வந்து உள்ளே விட்டு மறுபடியும் பார்த்தோன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. நம்மளே கஷ்டப்பட்டு எந்திரிச்சோம், இப்போ நம்மளே பார்த்தோன்னா அதை படுக்கிறதுக்குண்டான வேலைகள் பண்ணிட்டுமே அப்படின்றத என்னோட மனக்குமரல் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் எதுவும் நடக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல மக்களும் சரி தொண்டர்களும் சரி என்ன முடிவுன்றதை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களோட நிலைப்பாட்டில் தான் நம்ம பொதுநலன்னு வந்ததுக்கப்புறமா அவங்களோட நிலைப்பாட்டில் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுதான் சரியாக இருக்கும். நம்மளோட முடிவு இதுதான் அப்படின்னு நம்மள ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை பார்த்தோன்னா எல்லாருமே ஏற்றுக்குங்க அப்படின்றது யாருக்குமே செட் ஆகாது. அப்படி செட்டான கட்சிகளெல்லாம் எங்கெங்கே போச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா தாவேக்கா தளபதி விஜய் அவர்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. நான் இவ்வளோ பேசுகிறதுக்கு காரணமே நம்மளோட கட்சி, நம்மளோட அண்ணன் அவர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி ஆகிட்டார், என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் அவரை சுற்றி நடக்குது, அவர் இன்னும் பார்த்தோன்னா பல விஷயங்களை கற்றுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்தோன்னா அவர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த கட்சி மேலே அவப்பெயர் வரக்கூடாது, அவர் இன்னும் மேலே வரணும் அப்படின்ற ஒரு அக்கறையில் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்ததாக தளபதி அவர்கள் கரூருக்கே போய் அந்த மக்களை மீட் பண்ணாலும் கூட அது பெரிய அளவில் பார்த்தோன்னா சென்சிட்டிவான விஷயமாக மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அது விஜய்க்கு சாதகமான ஒரு விஷயன்றதுனால பெரிய அளவில் பேசவே பேசாது இந்த ஊடகங்கள். தளபதி விஜய் அவர்களுக்கு நெகட்டிவான விஷயத்தை மட்டும்தான் அதிகமாக பேசுமே தவிர பாசிட்டிவான விஷயத்த பேச மாட்டாங்க. அதனால் இனிமேல் தளபதி அங்கே போயும் அதன் மூலமாக எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படின்றத உண்மையான ஒரு விஷயம், அதை மறுக்கவே முடியாது. அதனால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லணும், பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாராட்டணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனோட நோக்கம் தான் இதை நான் சொன்னதுக்கு காரணமே, வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களில் யாருக்காவது இது சரி அப்படின்னு படிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.